வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இந்த வீடியோவில் மஞ்சள் ஹார்வெஸ்ட் அதை பற்றி பார்க்கலாம். இந்த மஞ்சள் விதைச்சது பார்த்திங்கன்னா 2024 ஏப்ரல் மாதம் கடைசி வாரத்தில். எதனால் அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் டைமிங் பார்த்திங்கன்னா, கிழங்கு வரத்துக்கு எப்படியும் குறைஞ்சபட்சம் 6 மாதம் ஆகும். 6 மாதத்துக்கு மேலே தான் கிழங்கு நல்லா திரட்சியாக வைக்கும் மண்ணுக்குள்ளே. ஸோ ஏப்ரல் மாதம் கடைசின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் அந்த கடைசியில் ஈவன் தோ மழை அதிகமாக பெய்கிற சமயம் சென்னை இல்லை அந்த வடகிழக்கு பருவமழை உள்ள சமயங்களில் அப்போ மண் கலவை எப்படி இருக்கணும்னு பார்த்திங்கன்னா, சாயில் ரொம்ப லூஸாக இருக்கணும். இப்போ நீங்கள் இந்த மண் கலவை நான் இப்போ ஹார்வெஸ்ட் எடுக்கிற அந்த மஞ்சள் அப்படியே பாருங்கள் வீடியோவில், மண் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயங்களில் தண்ணீர் தேங்காது, நீர்க்கிழங்கு அதிகமாக வைக்காது. அதுக்கு தான் இந்த மெயினாக சொன்னது. நான் எப்போயுமே தொழு உரம் அதிகமாக கொடுப்பேன், எல்லாத்துக்குமே தொழு உரம் அதிகமாக கொடுப்பேன். ஸோ இந்த ஹார்வெஸ்ட் பாருங்கள், நல்லா கிட்டத்தட்ட ஒரு 2.5 கிலோ எனக்கு மஞ்சள் வந்தது. வெறும் சின்ன 18க்கு 18 க்ரோ பேக்கு தான். வெறும் நார்மல் தண்ணீர் மட்டும்தான் கொடுத்தேன். அதை தவிர சாண உரம் ஒரு 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி கொடுக்கறது தான். வேறு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. மண் அவ்வளோ ஃப்ரீயாக இருக்கணும். இருந்ததுன்னா நீர்க்கிழங்கு இல்லாமல் எல்லாமே மஞ்சளாக வைக்கிது. தேங்க்யூ.